இலங்கை கடல் எல்லையை மீறிய இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. ஜிஓவி பேர் திட்டம் 7ஆம் திகதி முதல் ஆரம்பம். வவுனியாவில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது. காலாவதியான 15,000 தொன் அரிசி சிக்கியது. மன்னாரில் துப்பாக்கிச் சூடு, யாழில் ஒருவர் கைது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மன்னாருக்கு தெற்கு கடற்பரப்பில் இழுவை படகு ஒன்றின் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 இந்திய மீனவர்களை நேற்று திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் திங்கட்கிழமை மதியம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் பதில் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ஜிஓவி பே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி 7ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தினூடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. வவுனியா பெரியார் குளம் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அதன் பொறுப்பதிகாரி அழகிய வண்ண தலைமையிலான போலீஸ் குழுவினர் வவுனியா பெரியார் குளம் பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது 50 போதை மாத்திரைகள் இளைஞர் ஒருவரிடம் மீட்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதனை உடைமையில் வைத்திருந்த இளைஞரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் வவுனியா பெரியார் குளம் பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய நபர் ஆவார். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சுமார் 15,000 தொன் காலாவதியான அரிசி மூட்டைகள் வர்த்தக நிலையத்திற்கு இறக்கப்பட்டு கொண்டிருந்த போது கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மாவனல்ல நகரில் வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. வர்த்தக நிலையத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மூட்டைகளில் காலாவதியாகும் தேதியாக 2023 நவம்பர் மாதம் என பொறிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த அரிசி மூடைகள் குறிப்பிட்ட வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக லொரியிலிருந்து இறக்கப்பட்டு வர்த்தக நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது கைப்பற்றப்பட்டுள்ளது. அதனை அடுத்து இந்த வர்த்தக நிலையத்தின் வர்த்தகர் கைது செய்யப்பட்டார். அவரை கைப்பற்றப்பட்ட அரிசி மூட்டைகளுடன் மாவட்ட நீதவான் முன்னிலையில் எதிர்வரும் 5ஆம் திகதி ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த 29 வயதுடைய குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலைக்கு தொடர்பான வழக்கு விசாரணை ஜனவரி மாதம் 16ஆம் திகதி வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்தது. இந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 நபர்கள் மீது நீதிமன்றத்திற்கு முன் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் இராணுவத்துடன் தொடர்புடைய 3 உள்ளடங்கலாக பலர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாணம் போலீசார் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் மன்னாருக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய அமெரிக்கா கனடிய பொருட்கள் மீது விதித்த நியாயப்படுத்த முடியாததும் நியாயமற்றதுமான வரிகளுக்கு பதில் நடவடிக்கையாக 155 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் மீது கனேடிய அரசு வரிகளை விதிக்கும் என கனேடிய நிதி அமைச்சரும் பல்மட்ட அரசுகளுக்கு இடையிலான விவகாரங்களுக்குமான அமைச்சருமான டொமினிக் லெப்லாங்கும் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலியும் இணைந்து அறிவித்துள்ளனர். கனடாவின் நலன்களையும் நுகர்வோரையும் பணியாளர்களையும் வணிக நிறுவனங்களையும் பாதுகாப்பதும் தற்காப்பதுமே இந்த பதில் நடவடிக்கைகளின் ஒரே நோக்காகும் என்றும் தேவையற்றதும் நியாயமின்றியும் எமது தேசம் இலக்கு வைக்கப்படும் போது நாம் எதுவும் செய்யாது பார்த்து கொண்டிருக்கப் போவதில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரான யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டெக்சாஸ் விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட தயாரான வேளை திடீரென தீப்பிடித்ததால் விமானத்திற்குள் பதற்ற நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். விமானத்தின் பின்பகுதியில் அதாவது இறக்கை பகுதியில் தீப்பிழம்புகளை பயணிகள் அவதானித்துள்ளனர். தங்களை விமானத்திலிருந்து வெளியேற்றுமாறும் அலறியுள்ளனர். பயணியொருவர் தனது கேமராவில் தீப்பிழம்புகளை காண்பிப்பதை காண்பிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பயணிகள் தீ பரவுவதை காண்பித்து அலறுவதை அவதானிக்க முடிகின்றது. தயவு செய்து எங்களை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என அவர்கள் அலறினார்கள். பின்னர் பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். சிலர் அவசர கால வெளியேற்றல் வழிமுறைகளை பயன்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். பயணிகள் ஓடுபாதைக்கு அருகில் நிற்பதை காண்பிக்கும் படங்களும் வெளியாகியுள்ளன. எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 104 பயணிகள் உட்பட 109 பேருடன் நியூயார்க்கிற்கு விமானம் புறப்பட தயாரான வேளையிலேயே விமானத்தில் தீப்பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அல்பேனியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அகதிகள் மீண்டும் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். ரோம், பங்களாதேஷ், எகிப்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அநேகர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறுகின்றனர். ஆனால் இந்த அகதிகள் குடியேற்றத்தால் அங்கு சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இதனை கட்டுப்படுத்த எல்லை பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. இதற்கிடையே கடந்த ஆண்டு சுமார் 66,000 பேர் அகதிகளாக இத்தாலியில் குடியேறியுள்ளனர். எனவே அகதிகள் குடியேற்றத்தை தடுக்க அந்நாட்டு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இத்தாலிக்குள் நுழைய முயன்ற 50 பேரை கைது செய்த அந்த நாட்டின் கடலோர போலீசார் அல்பேனியாவில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைத்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து அவர்களை நாடு கடத்த அரசாங்கம் முடிவு செய்தது. ஆனால் அவர்களை நாடு கடத்துவதற்கு தடை விதித்து இத்தாலி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து அல்பேனியாவில் சுமார் 50 அகதிகள் படகு மூலம் இத்தாலி கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். வரலாற்றில் இன்று 1957 இலங்கையின் சுதந்திர நாளை திருகோணமலையில் துக்க நாளாக நினைவு கூர்ந்த தமிழ் மக்கள் மீது படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் திருமலை நடராசன் என்ற இளைஞர் கொல்லப்பட்டார். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். 1978 இலங்கையின் முதலாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக JR ஜெயவர்தன பதவியேற்றார். 2007 வங்காளதேசத்தில் இடம்பெற்ற உலகின் மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனையில் 3 மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். 2015 டிரான்ஸ் ஏசியா விமானம் தாய்வான் தலைநகர் டைப்பி கீலூம் ஆற்றில் வீழ்ந்ததில் 43 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.